from IIT Madras. இப்போ நம்ம JEE 2024 crash course போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் சாப்டர் என்ன பார்த்தோம்னா லிமிட்ஸ், கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. இப்போ வந்து லாஸ்ட் சாப்டர் மெயின்லி வி ஃபோக்கஸ்ட் ஆன் லிமிட்ஸ். லிமிட்ஸுங்கிறத பத்தி ரொம்ப டீப்பா பார்த்தோம். இப்போ வந்து கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி பார்த்து டிஃபரன்ஷியபிலிட்டி பத்தி ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம கால்குலஸ்ல வந்து now let's start with continuity டிஃபரன்ஷியபிலிட்டியோட ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு ஜஸ்ட் ரிவிஷன் பார்த்துப்போம். கண்டினியூட்டினா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டயக்ராம் எழுதிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லிமிட்ல என்ன பண்றோம்னா, இந்த பாயிண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தேவையில்லை. இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து அதை அப்ரோச் பண்றோம், ரைட் சைட்ல இருந்தும் அப்ரோச் பண்றோம். ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது ஒரு இடத்த நோக்கி போகும்ல, டென்ஸ் டு அந்த இடம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் லிமிட். ஒருவேளை இந்த லிமிட் வேல்யூ அந்த இடத்துல ஃபங்க்ஷன் இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது பேர் கண்டினியூஸ். கண்டினியூஸ்ல பேசிக்கலா என்னன்னா, ஒரு கர்வ் வரையும் போது கையவே எடுக்காம, இது வந்து சும்மா பேசிக் டெஃபினேஷன், கையை எடுக்காம வரைஞ்சிட்டீங்கன்னா இட் இஸ் கால்ட் கண்டினியூஸ். ஏன்னா லிமிட்ல என்ன இருக்கும், லெஃப்ட் சைட்ல இருந்து போகும்போது ரைட் சைட்ல இருந்து போகும்போது ஒரே மாதிரி இருக்கு, அது ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சு, அது பேர் கண்டினியூஸ். இப்ப கையை எடுக்காம வரைஞ்சா மட்டும்தான் அப்படி பாசிபிள். சும்மா லாஜிக்கா யோசிக்கிறது, நீங்க அப்படி யோசிக்கலாம். பட் மேத்தமெட்டிக்கலா என்ன டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் வேல்யூ லிமிட் வேல்யூ ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் ஃபங்க்ஷன் பேர் கண்டினியூஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடெக்ஸ்னா இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் வென் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 மைனஸ் எக்ஸ் வென் எக்ஸ் லெஸ் than or less than 0. ஸோ ஜீரோங்கிற இடத்துல வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மாறுறதுனால அந்த ஜீரோங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். இதே மாதிரி வேற சில ஃபங்க்ஷன்ஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் மாறும். அது முதல்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட், எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் கண்டுபிடிக்கணும். முதல்ல ரெண்டு ஈக்குவலான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த பாக்ஸ் சொல்ற மாதிரி போகணும். ஃபர்ஸ்ட் லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வேளை அது எக்ஸிஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டினியூஸா செக் பண்ணணும். இதுதான் இதோட ஆர்டர், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. டிஃபரன்ஷியபிலிட்டி ஏற்கனவே சொல்லியிருப்பேன், போன கிளாஸ்ல பார்த்ததுதான். எப்படி டிஃபரன்ஷியபிள் கண்டுபிடிச்சாங்கன்னா, லெட்ஸ் சே ஒரு லைன் வரையணும்னா நமக்கு தெரியும் ரெண்டு பாயிண்ட் தேவைப்படும். கரெக்டா? இது ஐடியா எப்படின்னு இது உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் சும்மா தாட் ப்ராசஸ் ஆகும். ரெண்டு பாயிண்ட் தேவைப்படும். ஆனா ஒரு டான்ஜென்ட் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கர்வ் வந்து லெட்ஸ் சே y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒரு கர்வோட ஈக்குவேஷன். y ஈக்குவல் டு 2x, y ஈக்குவல் டு x ஸ்கொயர், இந்த மாதிரி y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இது ஒரு கர்வ்னு வச்சுக்கோங்க. இந்த கர்வ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த பாயிண்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, பட் எனக்கு ஒரு யூனிக்கான லைன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேண்டமா ஒரு பாயிண்ட் எடுத்தேன், இதுல எத்தனை லைன் வர முடியும்? ஐ கேன் டிரா இன்ஃபினிட் லைன்ஸ், ரைட்? இப்படி வரையலாம், சாரி, இப்படி 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 யூ கேன் டிரா இன்ஃபினிட் லைன்ஸ். பட் ஒரு கர்வையும் ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ஐ கேன் ஃபைண்ட் யூனிக் லைன். ஒரே ஒரு லைன் மட்டும் வரைகிற மாதிரி பாசிபிள் இருக்கா? ஸோ அது சொன்ன மாதிரி நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவை இருக்கு. அதாவது ஒரு கர்வையும் ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா என்னால ஒரு யூனிக்கான லைன் வரைய முடியும். ஸோ அது எப்படி வரையறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் டிஃபரன்ஷியபிலிட்டியோட பிரைம் ரீசன். இத ஒரு லைன் வரையணும்னா நமக்கு பேசிக்கா என்ன வேணும்? ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் வேணுமா? நமக்கு பாயிண்ட் இருக்கு, ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கர்வ் எடுத்துக்கும், ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம டான்ஜென்ட் வரையணும்னு வச்சுக்கோம். இதான் டான்ஜென்ட். இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இதே கர்வ்ல இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கும், இந்த பாயிண்ட் வச்சுக்கோம். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா இது வந்து ஒரு சீக்வென்ஸ். ஒரு லைன் வந்து ஒரு கர்வ் ரெண்டு இடத்துல டச் பண்ணிச்சுன்னா அது பேர் சீக்வென்ஸ், ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணிச்சுன்னா அது பேர் டான்ஜென்ட். இப்போ ஒரு சீக்வென்ஸ் இருக்கா, இதுதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இதை வந்து ஒரு இமேஜினரி பாயிண்ட் வச்சு. இப்போ இந்த இமேஜினரி பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு நோக்கி நகர்த்தணும்னு வச்சு, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கணும். இப்போ எடுத்துட்டீங்கன்னா யூ வில் கெட் another line which is also sequence. இப்போ அதை பக்கத்துல நகர்த்த கேன் யூ ஃபைண்ட் சம்திங் இன் ப்ரீவியூ? பாத்தீங்கன்னா சீக்கண்ட் டான்ஜென்ட்டை நோக்கி வந்துட்டே இருக்கு. அந்த பக்கத்துல எடுத்து வர டான்ஜென்ட்டை நோக்கி அலைன் ஆகுதா? இப்போ நான் இதோட ரொம்ப பக்கத்துல ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா இட் வில் பி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டான்ஜென்ட். அதாவது இது ஈக்குவல் டு டான்ஜென்ட் சொல்லல, இட் வில் பி டெண்டிங் டு ஈக்குவல் டு டான்ஜென்ட். ஸோ என்ன பண்றோம்னா, நம்மளோட டிசைட் பாயிண்ட் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ், இதை விட ரொம்ப ரொம்ப பக்கத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்கு.
இப்போ இந்த ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா இந்த ஸ்லோப் டேஞ்சன்டோட ஸ்லோப்புக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்குமா? ஈக்குவல் சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்குமா? ஸோ இந்த எப்பவுமே கால்குலஸ் இஸ் ஆல் லைக் ஆல் அபவுட் அப்ராக்சிமேஷன். அத ஈக்குவல் சொல்லல, அந்த இதோட ஸ்கோப்புக்கு ஈக்குவல் சொல்லல, பட் அதை டெண்டிங் டு எடுத்து போகும்போது இட் பிகம்ஸ் ஈக்குவல். ஸோ இதோட பக்கத்துல ஒரு பாயிண்ட் அதை எப்படி மேத்தமெட்டிக்கலா டிஃபைன் பண்ணலாம்? எக்ஸ் பிளஸ் ஹெச் அண்ட் எக்ஸ் பிளஸ் ஹெச் when h tends to 0 இப்படி டிஃபைன் பண்ணலாமா? when h tends to 0 எக்ஸ் பிளஸ் ஹெச் என்ன ஆகும்? எக்ஸா மாறும். அதாவது ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு எக்ஸா மாறும். எக்ஸ் கிட்ட போகும்னு தான் சொல்றேன், எக்ஸ்ன்னு சொல்லல, எக்ஸ் கிட்ட போகும். ஸோ இது கர்வ்ல இருக்கனால எக்ஸ் பிளஸ் ஹெச் இன்டூ கமா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச். ஏன்னா கர்வோட ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிச்சு. ஸோ ஸ்லோப் ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஸ்லோப்போட ஃபார்முலா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் அப்ளை பண்றோம். ஏன்னா ஹெச் டெண்டிங் டு ஜீரோ இந்த கண்டிஷன் வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது. லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ y2 மைனஸ் y1 எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, நவ் x2 மைனஸ் x1. x2 வந்து x பிளஸ் ஹெச், x1 வந்து x, ரெண்டு சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஹெச். ஸோ இதுதான் ஃபார்முலா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸ்லோப்போட ஃபார்முலா limit h tending to 0 f of x plus h minus f of x divided by h. ஸோ இது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிகாஸ் சம் குட் கொஷின்ஸ் ஆர் ஆஸ்க்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஷியபிலிட்டி டெஃபினிஷன். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளான்னு செக் பண்றதுக்கு இந்த கண்டிஷன் தான் அப்ளை பண்ணும். பட் இதையே மேத்தமேட்டிஷியன்ஸ் பண்ணிட்டு பெருசா பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டேபிளே ஃபார்முலேட் பண்ணிட்டாங்க. இதை பத்தி அப்புறமா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோ. லெட்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது இட்ஸ் சிம்பிள். ஜஸ்ட் இன்சைட் பண்ணி இதுக்கு ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. டேஷ்ங்கிறது வந்து டிஃபரன்ஷியேஷன் இம்ப்ளை பண்ணும், புரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ். பிளஸ் ஆர் மைனஸ் கூட இருக்கும், சப்ராக்ஷனுக்கும் இந்த ரூல் சரி சார். ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா பேசிக்கா இந்த டேஷை உள்ள கொண்டு வந்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் ரூல். அடுத்து ப்ராடக்ட் ரூல் வந்து யூபி. யூங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், பிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. யூ வந்து எக்ஸ், பி வந்து சைன் எக்ஸ். இதுதான் இருக்கு. இப்போ யூவி த ஹோல் டேஷ், அதாவது யூவையும் வியும் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் சிம்பிள், யூ பி டேஷ் பிளஸ் பி யூ டேஷ். அதாவது ஃபர்ஸ்ட் யூவை மட்டும் தனியா வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்றேன், அடுத்து வியை மட்டும் தனியா வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட். எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே எக்ஸ் சைன் எக்ஸ். வெல் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நான் முதல்ல வரேன். அதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் கொஷின் சால்வ் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் ஒன் அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ வந்து டூன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன வேணும்? எஃப் ஆஃப் மைனஸ் டூ என்னன்னு கேட்குறோம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நமக்கு இந்த டேபிள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை முடிச்சுட்டு அடுத்த முன்னாடி இருக்க ரெண்டு ஸ்லைட் பார்ப்போம். இந்த டேபிள் நீங்க இது கிராஷ் கோர்ஸ்னால ஆல்மோஸ்ட் இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தெரியலன்னா ஜஸ்ட் ரிமெம்பர் இட், இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். லா கே ஒரு கான்ஸ்டன்ட்டை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஜீரோ. மேத்தமெட்டிக்கலா வேணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் லைன், கான்ஸ்டன்ட்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கிறது. இதோட டிஃபரன்ஷியேஷன் y equal to c. இதோட டிஃபரன்ஷியேஷன் பார்த்து இதோட ஸ்கோப் வந்து ஜீரோவா தான் இருக்கும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஜீரோ கிடைக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஒன் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டூ கிடைக்கும். எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா த்ரீ கிடைக்கும். த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இதோட ஜென்ரல் ஃபார்ம்னா எக்ஸ் பார் என். எக்ஸ் பார் என்னன்னு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா டி பை டி எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் என்னன்னு சொன்னாங்கன்னா மேல இப்போ இருக்க பவர் இருக்கா, இதை வந்து முன்னாடி கொண்டு வந்துக்கணும். என் இன் டூ எக்ஸ் போட்டு பவர் n இருக்கா அதுல வந்து ஒன்னு சப்ராக்ட் பண்ணு n மைனஸ் ஒன். இது ட்ரிக் தான். நான் முன்னாடி சொன்ன ஒரு ப்ராப்பர்ட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஹெச், அதை அப்ளை பண்ணீங்கன்னா யூ கெட் தி சேம் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் n இன்டூ எக்ஸ் பார் n மைனஸ் ஒன். ஓகேவா? ஸோ எக்ஸ் பார் n டிஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா n இன்டூ எக்ஸ் பார் n மைனஸ் ஒன். இ பார் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ கெட் இ பார் எக்ஸ் எக்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செயின் ரூல். நான் சொல்றேன் செயின் ரூல் எப்படி அப்ளை பண்றேன். லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஒன் பை எக்ஸ், சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ கெட் காஸ் எக்ஸ். ஓகேவா? சைன் வந்து நெகட்டிவ் ஆகாது, பாசிட்டிவா இருக்கும். இதுல காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் மைனஸ் சைன் எக்ஸ். ஏன்னா ஜஸ்ட் ரிவர்ஸ்,
சைன் வந்து சைன் வந்து பாசிட்டிவாவே இருக்கும். பட் காஸ்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ், அது ஒரு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் வரும். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you get secant square x. cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you get minus cosecant x cot x. cot x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will get minus cosecant square x. ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு ஜென்ரல் டிக் சி சில ஸ்டார்ட் ஆகிற ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாத்தையும் டிஃபரன்ஷியேஷன்ல நெகட்டிவ் வரும். காஸ் சில ஆரம்பிக்குதா, ஸோ மைனஸ் sin x. tan x p அதனால பாசிட்டிவ் தான், secant square x. cosecant x சில ஆரம்பிக்கிறதுனால மைனஸ் cosecant x cot x. cot x சில ஆரம்பிக்கிறதுனால மைனஸ் cosecant square x. அதே மாதிரி secant x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா secant x tan x. இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதிட்டு ரைட் சம் 2 to 4 டைம்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்து. தென் sin inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will get 1 by root of 1 minus x square. Cos inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will get minus 1 by root of 1 minus x square. tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will get 1 by 1 plus x square. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டேபிள். ஜஸ்ட் ரிமெம்பர் இட், பிகாஸ் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எல்லா ப்ராப்ளத்தையும் யூ வில் ஜஸ்ட் யூஸ் இட் பிளைண்ட்லி. அதனால ரிமெம்பர் இட் அட் எனி காஸ்ட். ஓகே, ஸோ இதை முடிச்சுட்டு போவோம். யூவி த ஹோல் டேஷ். ஸோ ப்ராடக்ட் ஒன்னா எக்ஸ் சைன் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு எக்ஸ் சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸை மட்டும் எழுதிட்டு சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு காஸ் எக்ஸ் பிளஸ் sin x அப்படியே எழுதிட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் sin x அப்படியே எழுதிட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ ஆன்சர் x cos x plus sin x. ஓகேவா? ஸோ இதுதான் யூவி த ஹோல் டேஷ். இதே 3 ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா 3 ஃபங்க்ஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் ஒருவேளை 3 ஃபங்க்ஷன் யூவி டபிள்யூ டேஷ் கொடுத்தாங்கன்னா முதல்ல யூவியை தனியாக விட்டுட்டு டபிள்யூ மட்டும் டேஷ் பண்ணுங்க. பிளஸ் யூடபிள்யூ வச்சுட்டு வியை மட்டும் டேஷ் பண்ணுங்க. அடுத்து VW தனியா வச்சு U மட்டும் டேஷ் பண்ணுங்க. ஸோ திஸ் வாட் ஃபங்க்ஷன். அதாவது 3 கொடுத்தாங்கன்னா 2 தனியா வச்சுட்டு 1 மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு மற்ற ஃபுல்லாத்தையும் ஆட் பண்றது. இதுதான் ப்ராடக்ட் ரூல். ஜஸ்ட் ரிமெம்பர் இட். அடுத்து U by V the whole dash இப்படி கொடுத்தாங்கன்னா, அதாவது f of x by g of x கொடுத்தாங்கன்னா you have to do denominator முதல்ல எழுதிக்கணும். பிகாஸ் லிசன் கேர்ஃபுல்லி, இது கொஞ்சம் ட்ரிக்கானது. v எழுதிட்டு இன்டூ யூ டேஷ், விஏ காமன் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. மைனஸ் நியூமரேட்டர் தனியா வச்சு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிவைடட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர் வி ஸ்கொயர். அதாவது ஃபர்ஸ்ட் யூ பை வி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரை வச்சுட்டு நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்புறம் சப்ராக்ஷன், நியூமரேட்டர் தனியா வச்சுட்டு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிவைடட் பை வி ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் sin x by x ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. you have to differentiate this. என்ன சொல்லி u by v னா ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் அப்படியே வச்சு நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா you will get cos x மைனஸ், அப்புறம் நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கணும். sin x அப்படியே வச்சு v u dash மைனஸ் u sin x வச்சு v dash x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா you will get 2x. ஓகேவா? v dash divided by v ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சா? இதுதான் ஃபார்முலா. ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு திஸ். அது மாதிரி டொமைன் இம்பார்ட்டன்டான v shouldn't be equal to 0. அதான் இங்க கொடுத்துருக்காங்க, v shouldn't be equal to 0. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் கொஸ்டின். திஸ் கொஸ்டின் வந்து ஒரு சூப்பர் கொஸ்டின். மேபி இதை இப்போ முடிச்சுட்டே போயிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of x plus y வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. f dash of 0 கொடுத்தாங்க. ஸோ வெயிட், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க, ஒரு f dash of 0ன்னு கொடுத்தாங்க. ஸோ எப்படியாச்சும் இங்கிருந்து டிஃபரன்சியேஷன் கொண்டு வந்துட்டா நல்லா இருக்குமா? ஸோ ஆனா லெட்ஸ் திஸ் f of x plus something இருக்கு, f of x இருக்கு. இந்த f of x நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது f of x plus y minus f of x is f of y minus 1 வருமா? ஓகே, வெயிட் வெயிட், இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. டு see the differentiation formula என்னது? limit h tending to 0
f of x plus h minus f of x divided by h, right? Sorry. இப்போ பாத்தீங்கன்னா y equal to h நான் சப்ஸ்டிட் பண்றேன். அப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? f of x plus h minus f of x is nothing but f சாரி இந்த இடத்துல which is equal to f dash of x. இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, see f dash of 0ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தாங்க. சாரி, f dash of 0ன்னு கொடுத்துட்டனால you should for sure use this somewhere, right? So f dash of x வந்து இப்படி யூஸ் எப்படியாச்சும் டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ற மாதிரி வரும். அதனால தான் இந்த ஃபார்முலா எனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு. அது போக f of x plus y-ன்னு இருக்கு யூஸ் பண்றனால I just directly use this formula. So f of x plus h minus f of x வந்து என்னது? f of h minus 1. ஏன்னா y equal to h நான் சப்ஸ்டிட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? f dash of x equal to sorry f dash of x equal to limit h tending to 0 f of h minus 1 divided by h. கரெக்டா? ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்துருச்சு. பட் லெட்ஸ் இங்க எனக்கு எப்படியாச்சும் f dash of term யூஸ் பண்ற மாதிரி வரும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு லிமிட்டா? முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், இப்படி லிமிட் வந்துச்சுனாலே அது எந்த ஃபார்மேட்டுக்கு போகுதுன்னு பார்க்கணும். இன்டிடெர்மினன்ட் இல்ல டிடெர்மினன்ட். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் f of 0 minus 1 divided by 0. டினாமினேட்டர் 0 ஆகுது. அப்போ நியூமரேட்டரும் எனக்கு 0 ஆகணுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டென்ஸ் டு 0 நாட் ஈக்குவல் டு டென்ஸ் டு 0. ஏன்னா ஒருவேளை நியூமரேட்டர் 0 இல்லை, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூனா ஒரு சம் கான்ஸ்டன்ட் பை 0 நாட் டிஃபைன். பட் இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க f dash of 0 ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா 0க்கு டெண்ட் ஆச்சுன்னா நியூமரேட்டர் 0க்கு டெண்ட் ஆகணுமா? ஸோ இது மூலயமா எனக்கு என்ன கிடைக்கும்னா f of 0 equal to some constant, some f of 0 equal to 1. ஏன்னா f of 0 வேற எந்த வேல்யூவா இருந்தாலும் it won't be tending to 0. It will be tending to some other constant. Constant by 0 not defined. ஆனா இங்க எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, f dash of 0 ஒரு 2, அதாவது ஒரு டெஃபினைட் வேல்யூ இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல f of h minus 1 வந்து அதாவது f of 0 minus 1 வந்து 0 போகாம வேற ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு டென் ஆச்சுன்னு வைங்களேன், கான்ஸ்டன்ட் பை 0 இன்டிஃபைனைட் ஆயிரும். அதனால f of 0 by equal to 1. அது அப்பதான் இந்த லிமிட் வேல்யூ 0 by 0 ஃபார்மட் இருக்கு. 1 செகண்ட். 0 by 0 ஃபார்மட் இன்டெர்மினன்ட் ஃபார்மட்டா இப்படி வந்தா என்ன ரூல் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு லோ பீட்டா. ஸோ f dash of x வந்து இப்படி அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொன்னா, இப்போ நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிமிட் h tending to 0 f dash of h, டினாமினேட்டர் வந்து 1. ஸோ இப்போ வந்து இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் இல்லை, ஏன்னா டினாமினேட்டர் வந்து 1க்கு டெண்ட் ஆகிறதுனால யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி சப்ஸ்டிட்யூட் தி லிமிட். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் இஸ் f dash of 0. ஸோ வெயிட், f dash of 0 2 தானே? ஸோ யூ ஆர் கெட்டிங் f dash of x வந்து 2 ஃபார் ஆல் x. கரெக்டா? அதாவது எந்த இந்த ஃபார்முலா இருக்குல்ல f of x plus h minus f of x by h, இது வந்து f dash of x தான். எந்த ஒரு பாயிண்ட்டுக்குமே இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா f dash of x வந்து 2 ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்குது. which means that f of x வந்து என்னவா 2x plus c இருக்குமா? இது இன்டெகிரேஷன் படிச்சா உங்களுக்கு தெரியும், பட் அது படிக்காமலே நீங்க சொல்லலாம் f dash of x 2னா f of x வந்து 2x plus c தான் இருக்கும். பிகாஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணதானே இது கிடைக்கும். ஸோ f of x வந்து 2x plus c கொடுத்தாங்க. நமக்கு இன்னொன்று தெரியும், f of 0 வந்து 1. ஸோ x equal to 0 அப்ளை பண்ணீங்கன்னா you will get f of 0 equal to 2 into 0 plus c equal to 1, which means c equal to 1. ஸோ இது மூலியமா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, f of x equal to 2x plus 1. கரெக்டா? ஓகே, இதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ என்ன கேட்குறாங்க, f of minus 2 கேட்குறாங்க. f of minus 2 ஓட மாட் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் f of minus 2 கண்டுபிடிக்கும். which is minus 4 plus 1 minus 3. f of minus 2 வந்து minus 3. So f of minus 2 minus 3 na, f of minus 2 வந்து minus 3 na, we need mod of f of minus 2, which is plus 3.
ஆன்சர் பிளஸ். இந்த ப்ராப்ளத்தை நான் ஏன் எடுத்தேன்னா, ஜஸ்ட் இதோட அப்ரோச் வந்து ரொம்ப யூனிக். எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போறேன்னு பாருங்க. நான் இதை ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷனை பார்த்த உடனே ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இந்த டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா. ஏன்னா எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. அப்படி பார்த்தோம்னாலே ஜஸ்ட் மேனிபுலேட்டட் டு திஸ் ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி தான் இங்க எல்ஹெச்எஸ்ல இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்படி இருந்துச்சுனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கோ ஃபார் டிஃபரன்ஷியேஷன். இந்த பேசிக் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தோட மெயின் டேக்அவே திஸ் அப்ரோச். எப்படி ஒரு ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாவா மாத்துறது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நவ் செயின் ரூல். செயின் ரூல் அப்ளை பண்றது ஜஸ்ட் இதுக்கு ஒரு ட்ரிக் மாதிரி சொல்லித்தரேன். யூ ஹேவ் டு கோ லைக் அ டோர். இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பாருங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் திஸ் இன்சைட். உள்ள இருக்கிறத பத்தி எதுவுமே யோசிச்சேன். எஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னன்னு கிடைக்கும், ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குமா, அதை அப்படியே எழுதிக்கும். அடுத்து உள்ள போகணும், ஜியை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க, அதை அப்படியே எழுதிக்கும். அடுத்து ஹெச் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க, அதை அப்படியே எழுதிக்கும். அப்படியே கடைசி வரைக்கும் போய் எக்ஸ் வர வரைக்கும் ஜஸ்ட் ரிப்பீட்டட்லி டூ. இது வந்து இந்த மாதிரி நோட்டேஷன்ல சொல்லும் போது டவுட்டா இருக்கும். ஸோ ஒரு சொல்றேன், சைன் ஆஃப் லான் ஆஃப் எக்ஸ் கியூப் ஆஃப் எக்ஸ் கியூப். இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு முதல்ல என்ன இருக்குன்னு பாருங்க, சைன் எக்ஸ். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன, காஸ். அப்படியே இருக்கு, காஸ் ஆஃப் லான் ஆஃப் எக்ஸ் கியூப். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சு அடுத்து உள்ள போகணும். என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, லான் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. ஸோ அப்படியே எழுதிக்கணும், மல்டிப்ளைட் பை 1 உள்ள என்ன இருக்கும் அதை அப்படியே எழுதிக்கணும், எக்ஸ் கியூப் இன்டூ. அடுத்து மறுபடியும் அடுத்து உள்ள போகணும், எக்ஸ் கியூப் இருக்கு, எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x². மல்டிபிளிகேஷன் எக்ஸ் மாதிரி தோன்றதுனால நான் டாட் யூஸ் பண்றேன். ஸோ காஸ் ஆஃப் லான் எக்ஸ் கியூப் இன்டூ 1/x³ இன்டூ 3x². அவ்வளவுதானா? இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? இல்ல. ஸோ ஆன்சர் x². இந்த இடத்துல ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ வெறும் ஃபைனல் ஆன்சர் எக்ஸ். ஆன்சர் 3 cos of ln of x³ divided by x. புரிஞ்சுக்கணும். ஸோ செயின் ரூல்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வெளியே இருக்க ஃபங்க்ஷனை மட்டும் பாருங்க. எப்பவுமே ஃபோக்கஸ் ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க. வெளியே இருக்கிறது சைன். ஸோ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ், உள்ள இருக்கிறது அப்படியே எழுதிக்கும். அடுத்து உள்ள போகும் லான் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. உள்ள இருக்க வேல்யூ அப்படியே எழுதிக்கும், 1/x³. அடுத்து 3x², x³ இருக்கு, x³ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x². அதுக்கு மேல உள்ள போக முடியாதனால இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுது. புரியாதனால இன்னொரு எக்ஸாம்பிள் போகணும் பார்ப்போம். சீக்கண்ட் ஆஃப் tan ஆஃப் x power 4. இதான் f of x வச்சு. now f dash of x. secant x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னது, secant x tan x. அப்ப உள்ள என்ன இருக்குன்னே பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ரைட் secant of tan of x power 4 multiplied by, இது டோட்டலா ஒரு மல்டிபிளிகேஷன், tan of x power 4. ஓகேவா? இது டோட்டலா ஒரு மல்டிபிளிகேஷன் டாட். அடுத்து உள்ள போறேன், சீக்கண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண அடுத்து உள்ள போறேன், tan டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது, secant x. tan x டிஃபரன்ஷியேட் பண்ண secant x. ஸோ secant square x, tan வந்து secant square x. ஸோ secant square of உள்ள இருக்கிறது என்னன்னே நான் பார்க்கலாம், ஜஸ்ட் ஐ எம் ரைட்டிங் பிளைண்ட்லி, secant square of x power 4 டாட். அடுத்து x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x². புரியுதா? செயின் ரூல் என்னன்னா, ஒவ்வொரு இடமா போறது பேர் செயின் ரூல். ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பாருங்க, ஒரு நேரத்துல ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மிச்ச ஃபங்க்ஷன்லாம் கேர் பண்ண வேணாம். ஓகேவா? லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணா தெரியும். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, சீக்கண்ட் ஆஃப் tan ஆஃப் ரூட் எக்ஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீக்கண்ட் இப்போ பார்த்தா அதே கொஸ்டின் தான். சீக்கண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா secant of secant x tan x, கரெக்டா? ஸோ secant of tan of root x. இப்போ பாருங்க, secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x tan x எனக்கு உடனே வருது. ஏன்னா எக்ஸாம்பிள் ஸ்பீட் ரொம்ப முக்கியம். இது எப்படி வரும்னா, ஃபார்முலையை ஞாபகம் வச்சுக்கிறது பொறுத்து. அது வந்து நீங்க மேக்ஸிமம் வேகமா
வேக வேகமா உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வரதுக்கு ஜஸ்ட் ரைட் இட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ், இல்லாட்டி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ சீக்கண்ட் டிஃபரன்ஷியேட் சீக்கண்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் எக்ஸ் tan x. ஸோ சீக்கண்ட் எக்ஸ் இன்டூ tan ஆஃப் உள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். ஐ எம் ரைட்டிங் சிம்பிளி tan ரூட் எக்ஸ். அதை பத்தி நான் கவலையப்படுறேன். ஸோ இது முடிஞ்சா டாட் உள்ள போறேன். இங்கே எழுதுற மாதிரி சீக்கண்ட் எக்ஸ் முடிச்சிட்டேன். அடுத்து tan டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் ஸ்கொயர். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் ரூட் எக்ஸ் டாட் ரூட் எக்ஸ் tan முடிஞ்சு. அடுத்து உள்ள போறேன் ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சு. ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you get 1/2 ரூட் எக்ஸ். ஹோல் டேஷ் இஸ் 1/2 ரூட் எக்ஸ். இது வந்து ஜஸ்ட் இது நீங்க டைரக்டாவே டெரைவ் பண்ணலாம். எக்ஸ் பார் 1/2 முன்னாடி போட்டு 1/2 இன்டூ எக்ஸ் பார் 1/2 மைனஸ் 1 விச் இஸ் 1/2 ரூட் எக்ஸ். இது வந்து அவசரத்துல வேக வேகமா யூஸ் பண்றதுக்கு வரும். இது ஒரு காமன்லி யூஸ்ட் ஐடென்டிட்டி. ஸோ ஆன்சர் இன்டூ 1/2 ரூட் எக்ஸ். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் இஸ் a குட் கொஸ்டின். ஏன்னா u பை v அப்ளை பண்றோம், ஆஸ் வெல் அஸ் யூலையும் செயின் ரூல் அப்ளை பண்றோம், விலையும் செயின் ரூல் அப்ளை பண்றோம். ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி அப்ளை பண்ற மாதிரி. ஸோ சைன் பை காஸ் tan எழுதலாமா? யூ கேன் நாட் டூ. இந்த மாதிரி தப்பெல்லாம் சில்லி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா சைனோட இன்சைடு இருக்கிறது வேற, காஸ்ல உள்ள இருக்கிறது வேற. சைன் எக்ஸ் பை எக்ஸ் காஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் tan x. sin 2x by cos 2x இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் tan 2x. பட் நான் என்ன சொல்றேன்னா லெட்ஸ் சே sin of 2x by cos of 2x அப்படியே இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் tan of 2x. பட் sin of 2x divided by cos of 3x இருந்துச்சுன்னா நீங்க எழுத முடியுமா? யூ கேனாட் ரைட். அதனால u by v தான் அப்ளை பண்ணுங்க. u by v என்ன ஆன்சர்? v u dash minus u v dash divided by v square, right? Now v cos of cx plus b அப்படியே எழுதிட்டு வேற எதுவுமே பண்ணுங்க. u dash சைனை டிஃபரன்ஷியேட், இப்ப சைன் ஆஃப் ax பிளஸ் b டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதனால ஒவ்வொன்றா உள்ள போறேன். ஃபர்ஸ்ட் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் ஆஃப் ax பிளஸ் b. அடுத்து உள்ள போறேன், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். அடுத்து உள்ள ax பிளஸ் b இருக்கு. ax பிளஸ் b டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? a. புரிஞ்சா? கீழே வேற கீழே தனியாக எழுதுறேன் பாருங்க. சைன் ஆஃப் ax பிளஸ் b தான் u. இப்போ யூவை டேஷ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ். ஸோ காஸ் ஆஃப் ax பிளஸ் b. அடுத்து உள்ள போறேன், ax பிளஸ் b இருக்கு. உள்ள இப்போ ax பிளஸ் b டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்டூ a. இதான் ஆன்சர். காஸ் ஆஃப் ax பிளஸ் b இன்டூ a. அடுத்து மைனஸ் பிளஸ் காஸ் v u dash minus u v dash. ஃபர்ஸ்ட் sin of ax plus b. நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கணும். அடுத்து டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா? cos of cx plus d டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் காஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன், கரெக்டா? ஸோ மைனஸ் சைன் ஆஃப் cx plus d இன்டூ cx plus d உள்ள போகணும் செயின் ரூல் படி. ஃபர்ஸ்ட் காஸ், அடுத்து உள்ள cx plus d. cx plus d டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா c டாட் c டிவைடட் பை, இதை மறக்கவே மறக்காதீங்க, cos of cx plus d the whole square. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். இதுல செயின் ரூல்ல வந்து எப்பவுமே உள்ள அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும், ஃபைனல் ஃபங்க்ஷன் வர வரைக்கும். எப்பவுமே செயின் ரூல்லாம் மறக்காது. 6th கொஸ்டின் இஸ் அ ப்ராடக்ட் ரூல். நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அடுத்து இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா they will give you y equal to f of x. இப்போ போன எக்ஸாம்பிள் பார்த்தோமே sin of ax plus b divided by cos of ax plus b, ax plus c னு வச்சுக்கோ, இப்படி கொடுத்துருவாங்க. which means that y ஒரு தனியான இடத்துல இருக்கு, x ஃபுல்லாமே ஒரு தனியான இடத்துல குரூப் ஆயிருக்கு. ஸோ y டேஷ்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா just simply differentiate. y டேஷ்ங்கிறது இந்த ஹோல் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கும். பட் இது வந்து எப்பவுமே நடக்க வேணாம், கரெக்டா? இதை கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்லாம் பாருங்க. y ஸ்கொயர் பிளஸ் 2x ஈக்குவல் டு 0ன்னு வச்சு, இது ஒரு ஃபங்க்ஷன் தானே. இப்போ எப்படி இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிப்பீங்க? இதை கூட நீங்க ஈஸியாக பண்ணலாம். ஒரு 2x அந்த சைடு எடுத்து போய் இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் எப்பவுமே இதை யூஸ் பண்ணலாமா? முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்,
ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் போத் சைட்ஸ். சும்மா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருது? 2y. ஆனா y வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கிடையாது. எப்பவுமே டிஃபரன்ஷியேஷன்ல எக்ஸ் தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸ் மட்டும் இல்ல, அது வந்து டிபெண்ட்ஸ். லெட்ஸ் சே இப்போ வேரியபிள் வந்து ஒய் கமா டி தான் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. லைக் ஒய் ஈக்குவல் டு காஸ் டி யூஸ் பண்றோம்னா டி தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அதனால 2yன்னு பண்ணிட்டு ஷுட் டூ இன்டூ ஒய் டேஷ். இதை ஏன் பண்றோம்னா இட்ஸ் பேசிக்கலி சேஞ்ச் ரூல். ஒய் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒய் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்து ஒரு ஹோல் ஸ்கொயர் ஃபங்க்ஷனா, இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபங்க்ஷனை முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஸோ செயின் ரூல் அப்ளை பண்றோம். 2 இன்டூ ஒய் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, அதனால 2 இன்டூ ஒய் ஆஃப் எக்ஸ் உள்ள இருக்கிறது அப்படியே இருக்கு. மல்டிப்ளைட் பை உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, ஒய் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய் டாஷ் ஆஃப் எக்ஸ். இதுதான் இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்றது. டெரிவேஷன் வந்து ரொம்ப சிம்பிள், எக்ஸாக்ட் சேஞ்ச் ரூல். ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒய் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கனால வெளியே இருக்க ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்றது 2x. ஸோ 2 இன்டூ உள்ள இருக்கிறது அப்படியே ஒய் ஆஃப் எக்ஸ் இன்டூ உள்ள ஒய் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றது ஒய் டாஷ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ 2y இன்டூ ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு. பிளஸ் பிளஸ் மறக்கக்கூடாது, ஏன்னா a பிளஸ் பி ஹோல் டேஷ் வந்து a டேஷ் பிளஸ் பி டேஷா. ஸோ 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு ஒய் டேஷ் தான் வேணும். ஒய் டேஷ் வந்து -2 டிவைடட் பை 2y விச் இஸ் -1/y. ஸோ இப்படிதான் இது பேர் தான் இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன். அதாவது ஒய் வந்து தனியா இல்லாம ஒரு அதுவே ஒரு ஃபங்க்ஷனா இருக்குன்னு அர்த்தம். ஸோ லெட்ஸ் சே 7th கொஸ்டின் இப்போ பார்ப்போம். sin square y plus cos of xy equal to k. k வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ எனக்கு y dash வேணுமா, ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். RHS வந்து 0 மாதிரி என்ன கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் sin square y இருக்கு. இப்போ செயின் ரூல், இப்போ செயின் ரூல் தான் அப்ளை பண்ணணும், பட் தெளிவா அப்ளை பண்ணணும். லெட்ஸ் sin square ஃபர்ஸ்ட் மேல என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்கொயர் ஃபங்க்ஷன். sin square உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா இப்படி எழுதிக்கணும், sin of y square plus cos of xy equal to k. sin of y the whole square இருக்கு. இப்போ x square ஃபார்மேட், x square டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 2x. ஸோ 2 இன்டூ உள்ள இருக்கிறது அப்படியே இருக்கு sin y. ஃபர்ஸ்ட் முடிஞ்சு, அடுத்து உள்ள போகும். x ஸ்கொயருக்குள்ள போனா sin y இருக்கு, sin y டிஃபரன்ஷியேட் பண்ணா cos y முடிஞ்சு. அடுத்து மறுபடியும் உள்ள போகும் y, y டிஃபரன்ஷியேட் பண்ணா y dash பிளஸ். இப்படிதான் இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும். ஸோ 2 sin y இன்டூ cos y இன்டூ y dash. அடுத்து cos of xy, ஃபர்ஸ்ட் cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin of உள்ள இருக்கிறது எதுவுமே ஒரி பண்ணல xy. அடுத்து உள்ள xy டிஃபரன்ஷியேட் பண்ணும். xy எப்படி இருக்கு, ப்ராடக்ட் ரூல் கரெக்டா, x இன்டூ y இருக்கனால ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணும். ஸோ இப்போ ஆக்சுவலா இந்த இடத்துல நான் என்ன எழுதணும்னா xy the whole dash எழுதணும். நான் xy the whole dash என்னன்னு கண்டுபிடிச்சேன். xy the whole dash ப்ராடக்ட் ரூல் uv dash plus vu dash, x இன்டூ y டிஃபரன்ஷியேட் பண்ணா y dash பிளஸ் y அப்படியே வச்சு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ y இன்டூ 1 1. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் 2 sin y cos y into y dash minus xy dash plus y into sin of xy. இதுதான் இதோட இம்ப்ளிசிட் டிஃபரன்ஸ். அடுத்த கொஸ்டின் sin square x by இங்க இருங்க, it is sin square x plus cos square y equal to 1 சொல்றேன். ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா, ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். யாருக்கு 0 ஆயிரும் பிகாஸ் கான்ஸ்டன்ட். sin square x, sin square x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன, ஃபர்ஸ்ட் மேல என்ன வெளியே என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்கொயர் ஃபங்க்ஷன். ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வந்து 2x ஆன்சர். ஸோ 2 இன்டூ உள்ள இருக்கிறது அப்படியே இருக்கு sin x இன்டூ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. குழப்பமா இருந்துச்சுன்னா இங்க எழுதுங்க sin x the whole square, மேல ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருக்கனால 2 இன்டூ உள்ள இருக்கிறது அப்படியே sin x. அப்புறம் உள்ள வர sin x இருக்கு, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x
உள்ள எக்ஸ் தான் இருக்கு, அதனால நத்திங், அவ்வளவுதான். காஸ் எக்ஸோட நிப்பாட்டு. அடுத்து காஸ் ஸ்கொயர் ஒய். காஸ் ஸ்கொயர் ஒய் என்னது? பேசிக்கலி காஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். மறுபடியும் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் பிளஸ் 2x. ஸோ 2 இன்டூ காஸ் ஒய். அப்புறம் உள்ள போறேன். காஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் ஒய். கரெக்டா? மறுபடியும் உள்ள போறேன். ஒய் இருக்கு, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. நவ் 2 sin x cos x. இது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்துச்சா இட் should be very good because 2 sin x cos x nothing but sin 2x. இதை பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். sin 2x minus 2 sin y cos y is nothing but sin of 2y dot y dash equal to 0. Wait, இந்த டாட் இல்ல, sin of 2y into y dash equal to 0. சரி, நான் 2 வராது, 2 sin y cos y தான் வரணும். So y dash is nothing but sin 2x divided by sin 2y. ஓகேவா? இந்த மாதிரி குயிக் ட்ரிக்ஸ்லாம் இதெல்லாம் உடனே இன்டர்பிரேட் பண்ண முடியும். அந்த டிக்னோமெட்ரி ஃபார்ம்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் வெரி வெல் சி 2 sin x cos x என்னது sin 2x. இதெல்லாம் இன்ஸ்டன்ட்டா வரணும். இன்ஸ்டன்ட்டா வரதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஷுட் கெட் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஆன்சர் y dash வந்து sin 2x divided by sin 2y. ஓகேவா? So let's go to trigonometric substitution. trigonometric substitution என்னன்னா சில இடத்துல டைரக்டா இப்போ u by v அப்ளை பண்றதுக்கும் இந்த மாதிரி trigonometric substitution அப்ளை பண்றதுக்கு there is immense use. அது எப்படிங்கிறது போக போக அடுத்த சில ப்ராப்ளம்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி let's just revise these identities. இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் யூ ஷுட் ஹேவ் அ வெரி வெல் நாலேஜ் அபவுட் பிகாஸ் அவங்களுக்கு டைரக்டா கேட்க மாட்டாங்க cos 2x இது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. they will just indirectly give. நீங்க அதை தெரிஞ்சிருக்கு, ஐடென்டிஃபை பண்றது தெரிஞ்சிருக்கு. நான் எப்படி சொன்னேன், sin 2 sin x cos வந்து sin 2x உடனே சொன்னா அங்க அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி எவ்வளவு இன்ஸ்டன்டா நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம், ரிவைஸ் பண்ணிட்டு போவோம். sin 2x வந்து 2 sin x cos x. இதை வந்து 2 tan x divided by 1 plus tan square x னு எழுதலாம். இந்த tan x வச்சு யூஸ் பண்ற ஐடென்டிட்டிஸ் ஹைலி ரிப்பீட்டட், அதனால இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. cos 2x வந்து cos square minus sin square x இல்லாட்டி 2 cos square minus x 2 cos square x minus 1 equal to 1 minus tan square x divided by 1 plus tan square x. tan 2x வந்து 2 tan x by 1 minus tan square x. அப்புறம் இது தெரிஞ்சுக்கணும், sin x வந்து root of 1 minus cos 2x by 2. cos x வந்து என்ன ஞாபகம் இருக்கா? root of 1 plus cos 2x by 2. அப்புறம் tan x வந்து இந்த ரெண்டுக்கு டிவைட் பண்றதுனால வரும். அப்புறம் இது வந்து இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன்ல இருந்து வர்றது. ஐ டோன்ட் திங்க் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், பட் trigonometryல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். sin x னு வச்சுக்கோங்க. sin தீட்டா, ஒரு தீட்டால வந்து sin தீட்டா வந்து x னு வச்சுக்கோங்க. எக்ஸ் வந்து எக்ஸ் பை 1 எழுதிக்கலாமா? ஸோ sin தீட்டாவோட டெஃபினிஷன் என்ன? பேசிக் டெஃபினிஷன் இதான் தீட்டான்னு வச்சுக்கோங்க. இதான் தீட்டா. ஸோ sin x பை sin தீட்டா வந்து x பை 1 சொல்லலாம். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் வந்து x பை 1. ஸோ இதான் ஆப்போசிட், எக்ஸ் அட்ஜஸ்ட் ஹைப்போடென்யூஸ் வந்து 1. ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா இட் இஸ் ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயரா. ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுச்சா? பிகாஸ் யூ வில் ஆஃபன் யூஸ் இட். சைன் தீட்டா வந்து எக்ஸ் பை 1னா தீட்டால வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் வந்து எக்ஸ் பை 1. ஸோ ஆப்போசிட் வந்து எக்ஸ், ஹைப்போடென்யூஸ் வந்து 1ன்னு சொல்லிட்டோம். பித்தாகரஸ் தியரம் படி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர். ஸோ அட்ஜசன்ட் வந்து 1 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்றோம். ஸோ தீட்டா வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா இந்த தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி கண்டுபிடிக்கிறது. தீட்டா வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸா, விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1. ஏன்னா காஸ் தீட்டா வந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1. ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். நிறைய சொல்றேன்னா trigonometric substitutionsல you will often use it. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ தேர். இந்த மாதிரி கொஷின்ஸ் இப்போ பாருங்களேன். y equal to cos inverse of
1 minus x square divided by 1 plus x square. Let's imagine 1 minus x square by 1 plus x square. இந்த trigonometric identity நம்ம பார்த்துருக்கிறதுல எங்கேயாச்சும் 1 minus some square divided by 1 plus some square இருக்கா? If you have found, very good, which is nothing but இந்த ஐடென்டி சொல்லிருக்குமா, இந்த ஐடென்டி தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு லெட்ஸ் அஸ்யூம் tan theta. சும்மா அஸ்யூம் பண்ணிக்கோமே எக்ஸ் ஈக்குவல் டு tan theta. 11th ப்ராப்ளம் 11th ப்ராப்ளத்தை அப்படியே அஸ்யூம் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் y ஈக்குவல் டு cos inverse of 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. கரெக்டா? which is nothing but your answer என்ன? cos inverse of cos of 2 theta. கரெக்டா? ஸோ cos inverse of cos of 2 theta இப்படி இருந்துச்சுன்னா in most of the cases you can just cos inverse cos just you can cancel it out. இல்லாட்டி இதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, பட் which you will see in inverse trigonometric functions. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். யூ கேனாட் டைரக்ட்லி கேன்சல் இட். அது எப்படிங்கிறது அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் கன்சிடர் தட் யூ கேன் டைரக்ட்லி கேன்சல் இட். ஏன்னா இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 0 less than x minus 1. இது இப்படி இந்த கண்டிஷனுக்கு மட்டும் காஸ் இன்வர்ஸ் காசை வந்து டைரக்டா கேன்சல் பண்ணலாம். வில் சி ஹவ் இட் இஸ் தேர். ஸோ ஆன்சர் 2 theta. கரெக்டா? ஸோ y ஈக்குவல் டு 2 theta. இப்போ எனக்கு y டேஷ் வேணும்னு கேட்போம். y dash equal to 2 into theta dash. கரெக்டா? ஏன்னா y dash இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஒன்ஸ் அகைன் செயின் ரூல். y equal to 2 into theta of x. கரெக்டா? theta வந்து x ஆல டிபெண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர் யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டியூட் y equal to 2 into tan inverse of x. கரெக்டா? y equal to 2 theta னா y equal to 2 tan inverse of x. So y dash வந்து tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஞாபகம் இருக்கா? It is 1 plus x square. The answer 2 by 1 plus x square. You can also do by chain rule. Cos inverse இருக்கு. So cos inverse முதல்ல வெளியே இருக்க ஃபங்க்ஷன் இருக்கு cos inverse. Cos inverse டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by root of 1 minus x square னு வரும். So 1 by 1 minus இந்த பெரிய எக்ஸ்பிரஷன் 1 minus x square by 1 plus x square சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது u by v ல டிஃபரன்ஷியேட் பண்ணி எவ்வளவு வேலை இருக்கு. பட் இந்த மாதிரி trigonometric substitution பண்ணீங்கன்னா யோ see how easy it is. just 2 theta வந்துச்சு, theta tan inverse of x ன்னு எடுத்தோம்னா you will get 2 by 1 plus x square. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் திங்க் எப்படிலாம் இந்த மாதிரி 1 minus x square by 1 plus x square 2 sin x cos x இந்த மாதிரி வந்துச்சுனாலே ஜஸ்ட் உடனே சால்வ் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஒரு கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லுக் இட் ஃபார் 2 to 3 minutes. You will get most of the tricks. அந்த ட்ரிக்ஸ் வர்றதுக்கு யூ ஷுட் ப்ராக்டிஸ் அ லாட். உண்மையா சொல்றேன் லாட். இது மாதிரி இதெல்லாம் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ். என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் வந்து யூ ஜஸ்ட் ஈஸி. பட் ஜேஇல வந்து இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் தட் இன்வால்வ்ஸ் இப்போ எப்படி எக்ஸ் ஈக்குவல் டு tan theta சப்ஸ்டிட் பண்ண உடனே ஆன்சர் வந்துச்சு. பட் ஜேஇல இட் வில் பி அ ஸ்டெப் ஆஃப் அ பிக் ப்ராப்ளம். அதனால ப்ராக்டிஸ் எல்லாம் தட்ஸ் வாட் ஐ டூ. இப்போ 12th கொஸ்டினையும் பார்ப்போம். let's just do the 12th question also. 12th question வந்து 11th question தான், பட் sin inverse இருக்கு. அது அப்படி இருக்கும்போது எப்படி பண்றதுங்கிறது 13th questions வச்சு பார்ப்போம். cos inverse of 2x by 1 plus x square. cos inverse of 2x by 1 plus x square. Can you see which identity to use? என்னது? 2 tan x plus 1 by tan square x. கரெக்டா? So once again x equal to tan theta. So y will be cos inverse of 2 tan theta by 1 plus tan square theta, which is sin of 2 theta. Oh, once again cos inverse இருக்கு, sin 2 theta இருக்கு. What can we do? So inverse trigonometry உங்களுக்கு தெரிஞ்சுமான்னு தெரியல, பட் இல்ல அது 11th 12th சாப்டர்ஸ்லாம் வரும். ஸோ அதுல ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. I hope you remember. Crash course-நால you should have remembered this. Sin inverse of x plus cos inverse of x வந்து which is pi by 2. It is not a big deal. You can simply do.
sin inverse of x cos inverse of x வந்து pi by 2 தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதான் தீட்டான்னு வச்சுக்கோங்க. sin தீட்டா வந்து x, ஸோ இது வந்து pi by 2 மைனஸ் தீட்டா. இங்க வந்து இந்த ஆங்கிள் படி cos inverse of x, ஸோ இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணா pi by 2 கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ப்ரூஃப். ஸோ y equal to cos inverse sin inverse மாத்தினா pi by 2 minus sin inverse of sin 2 theta. So you can just directly cancel sin and sin inverse theta. So y is nothing but pi by 2 minus 2 theta. Once again, theta by tan inverse of x and substitute பண்ணீங்கன்னா you will get y dash is minus 2 by 1 plus x square. That's all. ஸோ இந்த ஐடென்டி புரிச்சா காஸ் இன்வெர்ஸ் சைன் இப்படி ரெண்டுமே வேற வேற இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் இஸ் பை பை 2 மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் தட். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் செயின் ரூல். அப்புறம் இன்னொன்று இருக்கு, லாகரித்மிக் டிஃபரன்ஷியேஷன். Logarithmic differentiation. Logarithmic differentiation. Let's say they given you y equal to x power x. இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஜென்ரலா இப்போதைக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே இது எக்ஸ் பார் என் மாதிரி இருக்குல்ல, ஸோ என் இன்ட் எக்ஸ் பார் என் மைனஸ் ஒன்னு எழுதலாமா? முடியாது. ஜஸ்ட் சி கேர்ஃபுல். எக்ஸ் பவர் எக்ஸ் மேல இருக்க நம்பரும் எக்ஸால டிபெண்ட் ஆயிருக்கு, கீழே இருக்க நம்பரும் எக்ஸால டிபெண்ட் ஆயிருக்கு. யூ கேன் யூஸ் எக்ஸ் பவர் என் டிஃபரன்ஷியேஷன் வேர் என் இஸ் அ கான்ஸ்டன்ட். கரெக்டா? என் இஸ் அ கான்ஸ்டன்டா இருக்கும்போது என் எக்ஸ் பார் என் மைனஸ் ஒன்னு நீங்க டேரக்டா யூஸ் பண்ணுங்க. பட் ஹியர் எக்ஸும் ஒரு வேரியபிள், கீழே இருக்க எக்ஸும் ஒரு வேரியபிள், ஸோ யூ கேனாட் யூஸ் தட். இந்த மாதிரி பவர்லயும் ஒரு எக்ஸ் இருந்தாலே கண்ண மூடிட்டு யூ கேன் ஜஸ்ட் டேக் லாகரிதம் both of x. You get ln y equal to ln of x power x. லாகரித்மிக் ப்ராப்பர்ட்டி பவர் இருக்கிறது அப்படியே கீழே வந்துடும். ஸோ ln y is x ln x. கரெக்டா? ஸோ நவ் யூ கேன் டிஃபரன்ஷியேட். லெஃப்ட் சைடு LHS டிஃபரன்ஷியேட் பண்ணி கரெக்டா சொல்லுவீங்களா? லெஃப்ட் சைடு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? செயின் ரூல். வெளியே என்ன இருக்கு? லாகரித்மிக் ஃபங்க்ஷன் இருக்கு. லாகரித்மிக் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. ஸோ 1 by y, சிம்பிளி 1 by y into y ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா y வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் x. ஸோ y வந்து y dash ஈக்குவல் டு என்னது? uv. ஸோ ஃபர்ஸ்ட் uv dash x கான்ஸ்டன்டா வச்சு x அப்படியே வச்சு ln x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ln x டிஃபரன்ஷியேட் பண்ணா you will get 1 by x plus ln x கான்ஸ்டன்டா வச்சு into x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஓகேவா? ஸோ x x கேன்சல் ஆயிரும். y dash is y into y நீங்க சப்ஸ்டிட் பண்ணாலும் பண்ணலாம், இல்ல அப்படியே வைக்கலாம். x power x into 1 plus ln x. ஸோ y dash ஆன்சர் இதுதான். புரியுதா? லாகரித்மிக் டிஃபரன்ஷியேஷனோட நீட் என்னன்னா, பவர்ல வந்து x இருந்துச்சுன்னா. லெட்ஸ் டூ another example புரியறதுக்காக. லெட்ஸ் சே y equal to sin x power x. sin x power x இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ln y ன்னு எடுத்துக்கணும், which is x ln sin x. ஸோ இது வந்து இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் தான். லெட்ஸ் ஜஸ்ட் டூ லாஸ்ட் கொஸ்டின். செயின் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா, இந்த சைடு அப்ளை பண்ணீங்கன்னா யூ கெட் 1 by y into y dash equal to u into v இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் u v dash ln of sin x செயின் ரூல். ஃபர்ஸ்ட் ln டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will get 1 by sin x. sin x அடுத்து ln உள்ள போய் sin இருக்கு, sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. அடுத்து உள்ள போனீங்கன்னா x வந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல். பிளஸ் இதை அப்படியே வச்சுட்டு ln of sin x அப்படியே வச்சுட்டு v டிஃபரன்ஸ் u டிஃபரன்ஷியேட் பண்ணும் 1. ஸோ ஆன்சர் யூ வில் கெட் y dash by ys cos by sin cot. கரெக்டா? ஸோ x into cot x plus ln of sin x. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா,
கண்டினியூட்டியோட ஸ்டார்டிங் பார்த்தோம், அடுத்து டிஃபரன்ஷியபிலிட்டி பார்த்தோம், அதுக்கப்புறம் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம். டிஃபரன்ஷியேஷன் இந்த டேபிள் பார்த்தோம், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளை எப்படியாச்சும் ஃபுல்லாக ஞாபகம் பார்த்தோங்க. அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் யூ பை விக்கு யூ விக்கு என்னன்னு பார்த்தோம். தென் வி வென்ட் ஃபார் செயின் ரூல், லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன். செயின் ரூல் வந்து நான் சொன்ன ட்ரிக் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெளியே இருக்க ஃபங்க்ஷனை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு உள்ள இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். அடுத்து உள்ள போகணும், அப்படியே கண்டினியூஸா போய் கடைசி ஃபங்க்ஷன் வர வரைக்கும் எழுதிக்கணும். தட்ஸ் வாட் ஃபார் திஸ். அப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இருக்கிற ஒரு 4-5 ஃபார்முலா வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஆஃப்டர் தட் வி டிட் லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன். லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன் விச் நதிங் பட் பவர்ல வந்து எக்ஸ் டிபெண்டன்ட் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் லாகரிதம் எடுத்து ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட். ஸோ ஐ திங்க் you would have understood every concept. So that's all for today, I think. எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் இன் த மிட் பிட்வீன் த கால்குலஸ். இதுக்கு அடுத்து வந்து டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ அதனால இந்த சாப்டர் வந்து டிஃபரன்ஷியேஷன் டெக்னிக்ஸ், எப்படிலாம் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஐ வில் டைரக்ட்லி பி யூசிங் இட். இது இப்படிதான் சொல்ல மாட்டேன். ஸோ ஜஸ்ட் மேக் தரோ ஆஃப் திஸ் சாப்டர். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. Thank you so much for listening.